டிராகன் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்ததுதான் வந்து சொல்லுவேன். ஒரு டான் படத்துக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் இந்த படம் மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா படத்தோட காஸ்டே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல டான் படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் தான் ஆச்சு, இதே ஃபீல் நாங்களும் வந்து ஃபீல் பண்ணோம், பட் அந்த மாதிரி படம் வந்து இருக்காது. ட்ரெய்லர்ல இருக்க சீக்வன்ஸ் எல்லாமே 30-40% வந்து முன்னாடி இருந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க ஒரு சில விஷயங்களை வச்சு மட்டுமே பண்ணது அப்படின்னு என்னை பொறுத்தவரையும் இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது என்ன கதையா இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் டைம்ல நல்லா இருக்க ஒரு பையன், ரொம்ப நல்ல அமைதியா இருக்க ஒரு பையன், ரொம்ப நல்ல பையனா இருக்க ஒரு பையன், அந்த பையன் லவ் பண்றான், அப்ப அது செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் காலேஜ் டைம்ல கொஞ்சம் பேட் பாயா மாறுறான். அந்த பேட் பாயா அதுக்கப்புறம் லைஃப் வந்து எப்படி மாறுது, எப்படி வேர்ஸ்டா போகுது, அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு லைஃப்ல போறான் அப்படின்றதான் படத்தோட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்த வரையும். ட்ரெய்லர் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஆப்வியஸா வந்து கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காலேஜ் சீக்வன்ஸ், காலேஜ்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அதை ட்ரெய்லர்ல காமிக்கும் போது அதெல்லாமே வந்து நல்லா இருக்கு, பசங்களுக்கு கனெக்ட் ஆகும். காலேஜ் பசங்க நல்லா இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, கனெக்ட் ஆகிடும், படம் நல்லா ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப் ஏத்துறாங்க ட்ரெய்லர்ல, அந்த ஒரு ரைஸ் ஆஃப் டிராகன் அப்படின்னு அந்த பிஜிஎம் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க, நச்சுன்னு இருக்கு. மேபி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க எல்லா பாட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவராலா வந்து சொல்லலாம். பட் இப்போ வரையும் வந்து நல்லா தான் இருக்கு. காமெடி வந்து லவ் டுடேல வந்து எப்படி ரியாலிட்டியை வச்சு காமெடி வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓமை கடவுளை படத்துல வர ஒரு சில ரெஃபரன்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த காமெடி வைஸ் கொஞ்சம் நல்லா கிளிக்கா இருக்கும், ரியாலிட்டி வைஸ் நிறைய பேருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றதுனால அங்கெல்லாம் காமெடி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சிம்பு சார் கேமியா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 90ml அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த 90ml படத்துல வந்து கடைசியா சிம்பு சாரோட கிளைமேக்ஸ் வரும்போது அங்க அது வந்து ஒரு பெரிய ஹைப்பா இருந்தது. அந்த இதெல்லாம் இப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸாவோ ஸ்டோரியா வந்து இது பண்ணுவாங்க, ஓவியா வச்சு ஒரு சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு லவ் அட்வைஸ் கொடுக்குற மாதிரியோ இல்ல அந்த ஹீரோவோட லைஃப் ஸ்டைல் மாத்துற மாதிரி ஏதாவது ஒரு 4 விஷயம் பேசினா படம் வந்து இன்னுமே பீக்குக்கு போயிடும். சிம்பு சார் அப்படின்றவர் வந்து நமக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு பர்சன், அவரால் என்ன பண்ண முடியும், எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிலேஷன்ஷிப்லாம் இருக்க முடியும் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா போயிருக்கலாம் நினைக்கிறேன். அதாவது இப்போ விஜய் சித்து அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஹேட் ரேட்ஸ் அப்படி இப்படின்னு வந்து போனாலும் ஓவரால் ஆன் தி ஹோல் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சித்து விளாக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்ல அடிச்சு காலே கிடையாது. ஸோ அப்படி இருக்கவங்க நம்ம போன்ல பார்க்கும்போதே வந்து பயங்கரமா ஃபன் பண்ண நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அங்க அவங்களோட ஒரு சில டைலாக்ஸ் வந்து வரும். கண்டிப்பா அந்த அவங்க நார்மலா பண்ற விளாக்ஸ்ல ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான சேமான ஒரு டைலாக் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அப்பதான் ஹைப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கரெக்டான சீன்ஸ்ல கரெக்டான இடத்துல மேட்ச் ஆகும்போது கண்டிப்பா தியேட்டர் வந்து கூஸ் பம்ஸா இருக்க போகுது. விஜய் சித்து விளாக்ஸ் எல்லாம் வந்து போன்ல பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னு போது தியேட்டருக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். மேபி இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்னுமே வந்து அந்த விஜய் சித்து விளாக்ஸோட இதெல்லாம் கண்டென்ட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் விஜய் சித்து விளாக்ஸ் நம்ம இனிமே அவங்களுக்கு என்னதான் வேற வேற ஐடியாஸ்லாம் இருக்குனாலும் படங்கள் இதுக்கப்புறம் பண்றதும் வந்து பார்க்கலாம். டிராகன் என்னை பொறுத்தவரை ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் லவ் கெத்தாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு அந்த கெத்தை மெயின்டைன் பண்ண பார்த்து மொக்கா வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதையின் நாயகன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு என்ன சொல்கிற ஒரு யதார்த்தமான ஆர்டிஸ்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் விடுற பந்த பயங்கரமாக இருக்குது. அதனால ரொம்ப டவுட்டாக வந்துருச்சு என்னடான்னு சொல்லிட்டு. அதுக்கு தோதா வந்து தனுஷ் வந்து அக்கா பையனை வச்சுட்டு நீக்குன்னு ஒரு படம் பண்ணுறாப்புல, அதான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த நீக்கை பார்ப்போமா டிராகனை பார்ப்போமான்னு ஒரு பெரிய போராட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடேங்கிற படம் அவருடைய கேரக்டருக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. பெரிய நடிப்பை வந்து கொட்டாட்டினா கூட அந்த கண்டென்ட் வந்து அவருடைய நடிப்பில் அவர் பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு வந்தது வந்து அந்த கண்டென்ட்டு. அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாப்புல அந்த பொண்ணு. ஸோ 2 பேருக்கு சேர்ந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகி இந்த 2K கிட்ஸ் பூரா இப்படி தாண்டா இருப்பாங்கிறத ரொம்ப ஆழமாக சொன்னதுலாம் அந்த படம் பயங்கரமான சக்ஸஸ். அதே மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ண கோமாளியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சுபமாகவே அமைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு, நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நினச்சேன், டைரக்ஷன் பண்ணிட்டேன், நடிக்கலாம்னு நினச்சேன், நடிக்கணும்னு நினச்சிட்டேன். இப்போ அழகாக அடுத்தவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க, கூட்டு போகிறாங்க, வெளிநாடு கூட்டு போகிறாங்க, நல்லா சுற்றிட்டு ஹாயாக இருக்கேன்னு சொல்கிறதுலாம் வந்து அபத்தம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஓவர் வாய் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி திலீப் ப்ரோ ரொம்ப ஓவராக வாய் பேசிக்கிட்டு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் எந்திரிக்கலைன்னா உங்கள் லைஃப்பை வந்து கண்டம் பண்ணிடுவாங்க. அப்புறம் டைரக்ஷன் கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிலாம் போகக்கூடாது. யதார்த்தமான ஒரு மனுஷன் ஜெயிச்சாங்கிறத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த படத்தில் வந்து அவர் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ட்ரெய்லரை பொறுத்தவரை நல்லா இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமா டிராகன் படம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டிராகன் படம் தான் பார்க்க போகிறேன். அது தனுஷ் நடிச்சிருந்தாருன்னா நான் அங்கே போயிருப்பேன். நீங்கள் வந்து இன்னைக்கு February 14 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் அந்த டிராகன்னு. ஸோ வந்து விடாமுயற்சி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க, தியேட்டர் கிடைக்காது அதிகமானு சொல்லிட்டு
2 வீக்ஸ் கழிச்சிடணும்னு இப்போ 21 ரிலீஸ் 21 வந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது. ஃபைட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வந்து உருவாக்கிட்டாப்புல. பெரிய அளவில் இல்லை, ரொம்ப மோசம்லாம் இருக்காதுடா, பற்றி படம்னா போனோம்னா சிரிச்சுட்டு வரலாம்டா, நம்ம காமனாக எப்படி பேசுவோமோ 2K கிட்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு டைலாக்கை போட்டு ஃபில் பண்ணியிருப்பாப்புலன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. கண்டிப்பாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை விட இதில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அங்கே பெரிய வைப்ஸ் யாருன்னு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் தான் சொல்லணும். அதுக்கடுத்து தனுஷ் டைரக்ஷனு சும்மா விட்டுற மாட்டாப்புல. காசு நிறைய பட்ஜெட் இருக்குது, எவ்வளோ வேணாலும் காசு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. இந்த ஹீரோவுக்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டால் தான் நம்மளால் வந்து காசை வந்து எடுக்க முடியும், ஓடிடியில் வந்து சேல் ஆகும். இதெல்லாம் தாண்டி தனுஷோட டைரக்ஷன், ஜி பிரகாஷ் மியூசிக், ஏற்கனவே அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாக இருக்கிறதுனால அந்த படம் நல்ல படம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனாக இருக்கும். பார்த்ததுல இருந்தே வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. உண்மையே சொல்லணும் அப்படின்னா இந்த February 14 ரிலீஸ் ஆயிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் அது இல்லைங்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் 21 வந்து பயங்கர மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லவ் டுடே அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இந்த ட்ரைலருக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னாங்க டான் மூவியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு என்னென்னா இந்த ட்ரைலர் காட்டும் போதே ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க, வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த லைஃப் மட்டுமே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லைஃப் அவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணி ரொம்ப இது பண்ணி கடைசி வெளில போவார். அதுவும் மிஸ்கின்லாம் காட்டின விதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த லவ்வுக்காக மாசா காமிச்சு லவ் எல்லாம் ஓகே பண்ணி இது பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க காலேஜ்லலாம். ஆனால் வெளில வந்து காசு இல்லாமல் காசு கேட்கும்போது வீட்டில் வந்து எங்ககிட்ட காசை பிடிங்க உன் வீட்டில் கொடுக்குறியே உனக்குலாம் அது இல்லையா அப்படின்னு கேட்ட விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திக்கிறாரு. அப்போ கூட கடைசியாக என்னாலாம் அவ்வளோ பேப்பர்லாம் எழுதிலாம் பாஸ் பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கடா அப்படி அந்த லாஸ்ட் பெஞ்சுங்கிறத நிரூபிக்கிற விதம் இருக்குல்ல. எனக்கு என்னன்னா அந்த படம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் காலேஜ் லைஃப் மட்டுமே காட்டாம அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், திருப்பி அதுல இருந்து எப்படி சக்சஸ் ஆக போறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த விதத்துக்காண்டி தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா நம்ம வெளில வந்துட்டோம், கஷ்டப்படுறோம், அவமானப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா திருப்பியும் ரீவெண்ட் பண்ணி காலேஜ் லைஃப்குள்ள உள்ள போக முடியாது. ஆனா லைஃப் எப்படி ரன் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் யோசிக்க போறாரு, எந்த ஒரு வானிலை காட்ட போறாங்க அப்படிங்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உண்மையில படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த வைவெல்லாம் உங்களுக்கு புரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சீன்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? செம்மையா இருக்கும். அதுவும் இல்லை எனக்கு என்ன ஒரு படத்துலையுமே ஒரு விதமான ஸ்டைல் காட்டுறாருல. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து அந்த தம்மை வந்து இப்படி இது பண்றது அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும்ல. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன் 100%. ஏன்னா இப்போ எதையுமே ட்ரைலர் பார்த்து மட்டுமே 100% நம்ப முடியல. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த படத்துல நிறைய காமெடிஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரதீப் அவர் மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ டைரக்ஷனுங்கிறதெல்லாம் தாண்டி அவரோட ஆக்டிங்க்கு இப்போ எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டாக மாறிட்டோம். அந்த கிசா வைவெல்லாம் புரியாது ப்ரோ, அது வேற வைப்பு. உண்மையிலே படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங்ல இருக்கும்.